வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, IFHRMSல எப்படி ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பில் போடுறதுங்கிறத தான் டீடைலா பார்க்க போறோம். இத நம்ம ஒரு 6 டாபிக்கா பார்த்தா ஈஸியா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டாபிக்ல எப்படி களஞ்சியம் மொபைல் ஆப் மூலியமா FA ரெக்வெஸ்ட் குடுக்குறதுங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது என்கிட்ட டச் ஃபோன் இல்ல, நான் எப்படி சிஸ்டத்துல குடுக்குறது அப்படின்னா, அது எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ல எப்படி நம்ம போய் குடுக்குறதுங்கிறத 2வது டாபிக்ல பார்க்க போறோம். 3வது டாபிக்ல IFHRMSல சாங்ஷன் ஆர்டர் காலோபிடியில போய் எப்படி நம்ம அதை சாங்ஷன் ஆர்டரை அப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது ஃபினான்ஸ்ல எப்படி FA பில் போட போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது FA பில்லுக்கான சாங்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் எப்படி IFHRMSல ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அது 6வது அந்த சாங்ஷன் ஆர்டரை டிராயிங் ஆபீசர்ட்ட கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறமா அதை எப்படி அட்டாச் பண்ணி பில்ல ட்ரெஸரிக்கு ஃபார்வர்ட் பண்றது அப்படிங்கிறது தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். முதல்ல களஞ்சியம் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு களஞ்சியம் டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கு பாருங்க, இதுதான் களஞ்சியம் ஆப். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை ஓபன் பண்ணீங்கன்னா அதுல எம்ப்ளாயி ஐடி கேட்கும். உங்களுடைய எம்ப்ளாயி ஐடியை டைப் பண்ணுங்க. உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சதுன்னா பாஸ்வேர்ட் போடுங்க. எனக்கு பாஸ்வேர்ட் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல ஜென்ரேட் ஓடிபின்னு கீழே இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய போன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இது மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பின் கேட்கும். 4 டிஜிட்ல ஏதாவது ஒரு பின் நீங்க அதுல ஃபீட் பண்ணிக்கோங்க. இப்ப களஞ்சியம் ஆப் ஓபன் ஆயிடுச்சு. இதுல அட்வான்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே மேல அப்ளைன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஃபெஸ்டிவல் நேம் கேட்கும். அதுல தீபாவளி அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. மற்ற டீட்டெயில்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்டாச் பண்ற நீங்க ரெக்வெஸ்ட் லெட்டர் எழுதிருப்பீங்கல்ல, அதை அட்டாச் பண்றதுன்னா அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெறுமனே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ரெக்வெஸ்ட் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அவ்வளவுதான், உங்களுடைய ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ரெக்வெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆண்ட்ராய்டு போன் இல்லாத எம்ப்ளாயி எப்படி சிஸ்டம் மூலியமா ஃபெஸ்டிவல் ரெக்வெஸ்ட் கொடுக்கறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல களஞ்சியம் வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. அதுல எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது அதர் செல்ஃப் சர்வீஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல அட்வான்சஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல எம்ப்ளாயி ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே அதுல எந்த ஃபெஸ்டிவல்னு கேட்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அந்த ஃபெஸ்டிவல் எந்த டேட்ல வருதுன்னு கேட்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது அட்டாச்மெண்ட் வைக்கிறதா இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இருக்கு சப்மிட் ஆயிடும். இப்ப இன்சியேட்டர் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. அதுல ஹியூமன் ரிசோர்ஸ்ல அட்வான்சஸ் கிளிக் பண்ணுங்க. அதுல அதர் அட்வான்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா காலோ வீடியோ ஓபன் ஆகும். அதுல தீபாவளி ஃபெஸ்டிவல்ல பண்ணிட்டு காலோ வீடியோ ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல இப்ப நம்ம அந்த அப்ரூவல் குரூப் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எந்த எம்ப்ளாய்க்கு நம்ம FA பில் போடணுமோ அவங்களுடைய பேருக்கு நேரா இருக்கிற இதை டிக் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அப்லோட் கொடுத்துருங்க. இந்த காலோ வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு இது இன்சியேட்டர்ல HRல நோட்டிபிகேஷனா வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. அடுத்தது அப்ரூவ் ஐடிக்கு நோட்டிபிகேஷனா போயிருக்கும், அங்க அப்ரூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இன்சியேட்டர் ஐடியில ஃபினான்ஸ் கிளிக் பண்ணி பேரோல் கிளிக் பண்ணிட்டு பில் ஜென்ரேட் பில் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு அதுல நான் சேலரி பில் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல எந்த FA பில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் செலக்ட் பண்ணிட்டு எந்த பில் குரூப் எந்த ஹெட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா கீழே எம்ப்ளாயி காட்டும், அதை டிக் பண்ணிட்டு ஜென்ரேட் பில் கொடுத்துருங்க. இப்ப பில் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது டிராப்ட்ல வந்துரும் உங்களுக்கு. இப்ப FA சாங்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் எப்படி IFHRMSல ஜெனரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்சியேட்டர் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. அதுல ஹியூமன் ரிசோர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுல அட்வான்சஸ் கிளிக் பண்ணுங்க. அட்வான்சஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கடைசியில சாங்ஷன் ஆர்டர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா FA சாங்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு அதுல ஃபெஸ்டிவல் நேம் செலக்ட் பண்ணுங்க. சாங்ஷன் ஆர்டர் நம்பர் சர்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும், சர்ச் பண்ணி அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அத்தாரிட்டி அப்ரூவர் அத்தாரிட்டி டெஸ்டினேஷன் கேட்கும். இதுதான் நம்ம ப்ரொசீடிங்ஸ்ல மேல நேம் வரும் பாருங்க, அந்த மாதிரி இங்க டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது யாரோட முன்னிலையில இந்த ப்ரொசீடிங்ஸ் போடுறாங்க அப்படிங்கறதுனால அந்த அவரோட நேம் அதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காப்பி 1 காப்பி 2 இருக்கு பாருங்க, நம்ம இந்த ப்ரொசீடிங்ஸ் யார் யாருக்கெல்லாம் காப்பி போடுவோமோ அதை இங்க கீழே டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல ஃபார் பில்லு பட்டியலுக்காக, அடுத்து செக்ஷன்ல நம்ம இருப்புக்கு கொடுக்கறதுக்காக இல்ல ட்ரெஸரிக்கோ அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ப்ரொசீடிங்ஸ் டவுன்லோட் ஆயிடும். இந்த ப்ரொசீடிங்ஸ் இப்படிதான் இருக்கும்.
அடுத்தது இதுலேருந்து டவுன்லோட் ஆன ப்ரொசீடிங்ஸை டிடிஓட்ட கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறமா பில் லைனில் கொண்டு போய் அட்டாச்மெண்ட்ல இதை அட்டாச் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. எஃப்ஏ பில் வந்து எளிமையாக ஐஎஃப்எஸ்ஆர்எம்ஸில் ஜென்ரேட் பண்ணி ட்ரெஸரிக்கு ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.